ஹலோ சார். ரொம்ப வேதனையா இருக்கு இன்ஸ்பெக்டர். ஏதோ ஒரு நெருக்கமான சொந்தத்தை இழந்த மாதிரி இருக்கு சார். வரதன் ஒரு சின்சியரான ஒர்க்கர், நேர்மையான மனுஷன். எனக்கும் என் கம்பெனிக்கும் அவ்வளோ விசுவாசமா இருந்தார். அந்த விசுவாசமே அவர் கொண்டுடுச்சு சார். அவரை மாதிரி ஒரு நல்ல ஸ்டாஃப் எனக்கு திரும்ப கிடைக்குமான்னு சந்தேகமா இருக்கு சார். ஒரு ஸ்டாஃபுக்காக நீங்க வருத்தப்படுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். என் ஒர்க்கர்ஸ் எல்லாமே எனக்கு சொந்தக்காரங்க மாதிரி தான் இன்ஸ்பெக்டர். அதுவும் வரதனை நான் மேனேஜரை பார்க்கல சார். என் கூட பறக்காத தம்பி மாதிரி தான் நினச்சேன். என் கம்பெனியில் எனக்கு அடுத்தடுத்து அவனுக்கு தான் கொடுத்துருந்தேன். பாவீங்க அநியாயமாக கொண்டுட்டாங்களே சார். அவர் தனி ஆளாக இருந்தால் கூட பரவாயில்ல சார். அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, மனைவி குழந்தைகளும் இருக்காங்க. அவங்க வாழ்க்கை இப்போ என்ன ஆகிறது சார்? குடும்ப தலைவனை இழந்துட்டு அவங்க இனிமேல் என்ன தான் பண்ணுவாங்க சார்? ஒரு குடும்பத்தை அனாதாக்கின இந்த கொலைகாரனை சும்மா விடக்கூடாது சார். தூக்கில் போடுங்க சார். அப்போதான் அந்த குடும்பத்துக்கு ஓரளவாவது ஆறுதல் கிடைக்கும் சார். சார், நானும் அதுக்காக தான் தீவிரமாக என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன். சாகறதுக்கு முன்னாடி ஜீவாங்கிற ஆள் தான் வரதங்கிட்ட கடைசியாக ஃபோன் பண்ணி பேசியிருக்கான். வரதனோட ஒய்ஃப் கூட ஜீவா மேலே தான் சந்தேகப்படுறாங்க. சந்தேகமே இல்லை இன்ஸ்பெக்டர். வரதன் அந்த ஜீவா தான் கொண்டிருக்கான். அவனை பிடிச்சு விசாரிச்சிங்கன்னா எல்லா உண்மையும் வெளிவந்துடும் சார். ஏன் சார், எதை வச்சு ஜீவா தான் கொலை பண்ணியிருப்பான்னு அவ்வளோ கன்ஃபார்மாக நீங்கள் சொல்கிறீங்க? அவங்க 2 பேருக்குள்ள பர்சனல் மோட்டிவ் ஏதாவது இருந்துச்சா? இல்லை இன்ஸ்பெக்டர், இது கம்பெனி பிரச்சனையால நடந்த கொலை. அந்த ஜீவா என் கம்பெனியில் யூனியன் லீடராக இருந்தான். ஒர்க்கர்ஸுக்கு இன்க்ரிமெண்ட் வேணும்னு ரொம்ப காலமாக சண்டை போட்டுட்டு இருந்தான். 2 நாள் முன்னால் கூட இது விஷயமா அவனுக்கும் வரதனுக்கும் பெரிய வாக்குவாதமே நடந்திருக்கு. உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு அவன் ரொம்ப பெருசாக கோவப்பட்டு கத்திட்டு போயிருக்கான் சார். அவன் சொன்ன மாதிரி செஞ்சு காட்டிட்டான் சார். ஏன் சார், இன்க்ரிமெண்ட் பிரச்சனைய நீங்கள் எதுக்கு இவ்வளோ பெருசாக வளர விட்டீங்க? அவங்க கேட்டதை கொடுத்துருந்தா இப்படியெல்லாம் இருக்காது இல்லையா? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இன்ஸ்பெக்டர். கம்பெனியோட ஃபைனான்ஸ் பொசிஷன் சரியில்லை. அப்போ கூட நாங்கள் இன்க்ரிமெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் கேட்டோம். அதுதான் மேனேஜ்மெண்ட் சார்பாக மேனேஜரை விட்டு சொல்லியிருக்காரு. அதை அவனால் ஏற்றுக்க முடியலன்னா யூனியன் சார்பாக போராட்டம் பண்ணலாம், வேலை நிறுத்த கூட செய்யலாம்ல சார். அதுக்கான எல்லா லீகல் ரைட்ஸும் அவங்ககிட்ட இருக்குது சார். அதை விட்டுட்டு போய் மேனேஜர் கொலை பண்ணுற அளவுக்கு இது எந்த வகையில் நியாயம் சார்? இன்னொரு மேனேஜர் கொண்டு வந்தாலும் அவருக்கு இதே நிலைமை தானே சார் வரும். இன்னைக்கு கம்பெனி பிரச்சனைக்காக அவரை கொன்னுவாங்க, நாளைக்கு என்னையும் கொல்ல மாட்டாங்கன்னு என்ன சார் நிச்சயம்? ஏன் சார், ஜீவாவால் உங்கள் உயிருக்கு ஆபத்து வரும்னு நீங்கள் பயப்படுறீங்களா? ஆமாம் சார். என் மேலே இருக்கிற கோவத்தில் மேனேஜர் கொண்டவனுக்கு என்ன கொல்ல எவ்வளோ நேரம் சார் ஆகும்? சார், ஆனால் ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவன் மேலே நல்ல அபிப்பிராயம் சொல்கிறாங்களே. இந்த கொலையை அவன் செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்கிறாங்களே சார். அவன் நல்ல ஒரு மாதிரி நடிச்சு எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான் சார். அவன் ஒரு ரவுடி, ரொம்ப டேஞ்சரான ஆள் சார். ஒர்க்கர்ஸ் எல்லாம் தப்பாக டைரக்ட் பண்ணிட்டு இருக்கான் சார். மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக தூண்டி விட்டுட்டு இருக்கான் சார். அவன் சுயரூபம் புரியாம இன்னும் அவங்கள முட்டாள்தனமா அவனை நம்பிட்டு இருக்காங்க சார். எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு உள்ள தள்ளுங்க சார். உங்களுக்கு நான் எல்லா விதத்திலையும் கோஆப்ரேட் பண்ணுறேன் சார். அப்போ தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் சார். செத்து போன வரதனோட ஆத்மாவும் சாத்தேடியும். நானும் அவனை தான் சார் தேடிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் பிடிச்சிடுவேன். ஆனால் அவன் யூனியனில் இருக்கிறதுனால யூனியன் சைட்லேருந்து ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்னு யோசிக்கிறேன். யூனியனுக்குலாம் நீங்கள் பயப்படாதீங்க இன்ஸ்பெக்டர். தொழிற்சங்கன்ற பேரில் இங்கே ரவுடித்தனம் தான் நடந்துட்டு இருக்கு. தொழிலாளர் உரிமைக்காக போராடுறோம், குரல் கொடுக்குறோன்னு சொல்கிறதெல்லாம் ஏமாத்து வேலை. அதை வச்சே முதலாளிங்கிட்ட பணம் கொடுக்கறது தான் அவங்க நோக்கமே. ரவுடிங்க வியாபாரிக்கிட்ட பாம்பல் வாங்குறதுக்கும் யூனியன் ஆளுங்க என்ன மாதிரி முதலாளிகிட்ட மிரட்டி பணம் வாங்குறதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது இன்ஸ்பெக்டர். அந்த கிரிமினலை அடக்கி வைக்கிறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு நினைக்கிறேன் சார். நீங்க இவனை சும்மா விட்டுட்டீங்கன்னா மற்ற ரவுடிகளுக்கு ரொம்ப தைரியமாயிடும். ஆளாளுக்கு கூட்டமாக சேர்ந்து யூனியன் ஆரம்பிச்சிருவாங்க. யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்கிற தைரியத்தில் எல்லா கிரிமினல் வேலையும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சார். இப்போ என் கம்பெனியில் நடந்த மாதிரி கொஞ்ச நாளில் எல்லா கம்பெனியிலும் நடக்கும் சார். எந்த முதலாளியும் நிம்மதியாக தொழில் செய்ய முடியாது சார். இப்படியெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா அந்த ஜீவாவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் சார். அவனுக்கு கிடைக்கிற தண்டனை மற்றவங்களுக்கு பாடமாக இருக்கணும் சார்.
உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது சார். இமீடியட்டா நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். என்கொயரிக்காக மறுபடியும் நான் உங்க ஆஃபீஸ்க்கு வர வேண்டியதா இருக்கும். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் இன்ஸ்பெக்டர். நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம். வரதனை கொண்டவனுக்கு தண்டனை கிடைக்கணும். அதுக்காக வேண்டிய எல்லா உதவியும் செய்ய நான் தயாராக இருக்கேன் சார். ஓகே சார், அப்போ நான் கிளம்புறேன். இன்ஸ்பெக்டர், வெளியில் நிர்மலா என்னோட செக்ரட்டரி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு போங்க. எதுக்கு சார்? தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னால் முடிஞ்சது உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. Sorry. Sorry.